ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த அருமையான மன மகிழ்ச்சியான நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நல்ல போதகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திருச்சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். உலகத்தில் எல்லோரும் ஒரு நாளை வருடத்திற்கு ஒரு முறை நினைவு கூறுவார்கள். பிறந்த நாளாக இருக்கட்டும் அல்லது திருமண நாளாக இருக்கட்டும் அல்லது மரித்த நாளாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆண்டவருக்குள்ளாக பிறந்த நாளாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவருடைய மரண நாளை வாரந்தோறும் நினைவு கூறுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா! ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தவர்களாக உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமிய நாடுகளில் கூட ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறை நாளாக அறிவித்து விட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். இந்த நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்கிற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தையே பிரித்தது இந்த உயிர்த்தெழுந்த நாள் தான். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், ஆஃப்டர் டெத் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக என்று சொல்லுகிற இந்த உலகத்தை ரெண்டாக பிரித்த இந்த நாளை விசேஷமாக நாம் இந்த வருடத்தில் ஒரு நாளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளாக நாம் நினைவு கூறுகிறோம். எந்த அளவுக்கு இயேசுவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோமோ அதே அளவு அவருடைய மரண நாளையும் நாம் கொண்டாட வேண்டும். மரண நாளை கொண்டாடணுமா வேண்டாமா? We have to celebrate the day of the death of Jesus. ஏன் மரண நாளை கொண்டாட வேண்டும்? அது மரண நாள் அல்ல, அது உலகத்தின் பாவங்களுக்காக பலியான நாள். ஹல்லேலூயா! மரண நாள் அல்ல. நாம் மரணம் என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். மரணம் என்றால் பிரிதல் என்று பொருள். இயேசு மரித்தார் என்று சொல்லுவதை காட்டிலும் பொருத்தமான ஒரு வார்த்தை என்னென்றால் இயேசு பலியானார். என்னுடைய பாவங்களுக்காக, என் குடும்பத்தின் பாவங்களுக்காக, என்னுடைய ஊர் மக்களின் பாவத்திற்காக, என்னுடைய தேசத்தின் பாவத்திற்காக, என் உலகத்தின் பாவத்திற்காக, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் பாவத்திற்காக அவர் பலியானார். மரணத்திற்கும் பலிக்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் மரித்தவர்கள் எவனைவரும் எழுவார்களா என்பது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பலியிட்ட எதுவும் உயிர்த்தெழும். எதெல்லாம் பலியிடப்படுகிறதோ அதற்கு உயிர்த்தெழுதல் உண்டு. பலி செலுத்தாத ஒன்று உயிர்த்தெழ முடியாது. ஆகவே இயேசு பலியானார், பாவத்திற்கான பலியானார். பாவ விமோச்சனத்திற்காக அவர் தன்னையே பலி கொடுத்தார். பலி கொடுத்தார் என்றால் ஈடு செய்தார் என்று பொருள். ஒன்றிற்கு பதில் இன்னொன்றை கொடுப்பது. நம்முடைய பாவத்தின் விளைவுக்காக மரணத்தை சந்திக்க வேண்டிய நாம், நமக்காக அவர் மரணத்தை சந்தித்தார். பாவத்து நிமித்தம் நாம் அவமானப்பட வேண்டியதை அவர் அவமானப்பட்டார். நாம் நிந்திக்கப்பட வேண்டியதை அவர் நிந்திக்கப்பட்டார். நாம் கடவுளை விட்டு பிரிந்தார். தட் இஸ் கால்ட் டெத். மரணம் என்றால் பிரிதல். ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவாள் இடத்துல, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே மரித்து போய்விடுவீர்கள், செத்து போய்விடுவீர்கள் என்றால் இந்த உலகத்தை விட்டு போயிடுவீங்கன்னு அல்ல, என்னை விட்டு கடந்து போய்விடுவீர்கள். அதற்கு பெயர் ஆவிக்குரிய மரணம், பிரிதல். ஆண்டவரை விட்டு பிரிதல். படைத்தவரை விட்டு படைப்புகள் பிரிக்கப்படுகிறது. கடவுளை விட்டு நாம் பிரிந்து போய்விட்டோம். ஆனால் மறுபடியும் சேர்க்கிற ஒன்று எதுதான்? இந்த உயிர்த்தெழுதல் தான்.
இந்த உயிர்த்தெழுதல் நம்மையும் கடவுளையும் ஒன்றாக இணைக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நாளை நாம் கொண்டாட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கிறிஸ்மஸ்க்கு உரிய மகிழ்ச்சியோ அல்லது அதற்கான ஆடைகளோ அதற்கான ஒரு பெரிய அலங்காரங்களோ இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரியாது கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்கே வந்திருந்தா நீங்களாம் எப்படி இருந்திருப்பீங்கன்ட்டு. கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதைவிட மேன்மையாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை தான் என்னது? இயேசுவின் உயிர்த்தெழுதல் பண்டிகை. அவர் உயிர்த்தெழவிட்டால் இந்த உலகம் கிடையாது, இந்த உலகத்தில் கிறிஸ்தவம் கிடையாது, நீங்களும் நானும் கிடையாது. அவருடைய பிறப்பின் உச்சகட்டமே உயிர்த்தெழுதல் தான். அவருடைய பிறப்பின் உச்ச நோக்கமே உயிர்த்தெழுதல் தான். அவர் பிறந்து வாழ்ந்து எல்லாம் அற்புதம் அதிசயம்லாம் சொல்லி செஞ்சு போதனைகள்லாம் போதிச்சுட்டு போயிட்டார்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும்? எல்லாரையும் போல நாம் அவரை நினைப்போம், பேசுவோம். பவுலை இன்னைக்கு பேசுவதை போல பேதுருவை, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, மோசையை, சாமுவேலை, தாவீதை, சாலமோனை, இப்படி பல பேரை நாம் பேசி கொண்டிருக்கிறது போல பேசுவோம். அவர்களை பற்றி பேசுவதனாலே என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வருமா? வராது. சத்தியமாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலக்கும் போதுதான், அவருடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் நினைவு கூர்ந்து விசுவாசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு, மீட்பு என்கிற ஒன்று உண்டு. ஆகவே இந்த நாள் சாதாரண நாள் அல்ல, கொண்டாடப்பட வேண்டிய நாள். வாரந்தோறும் கொண்டாடுகிறோம், வாரந்தோறும் கொண்டாட்டமாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த உலகத்திலே கொண்டாடப்பட வேண்டியதற்கு அடிப்படை காரணம், இது மிகவும் தனித்துவமானது. It's a very unique that the resurrection of Jesus is very unique, very special, very different from other resurrection. உலகத்திலே சிலர் உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் படிச்சிங்களா? டிவிலையும் வந்துச்சு, தெரியுமா? சில நாட்கள், ஒரு 2-3 நாள் இருக்கும். ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவரை கொண்டு போய் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துருச்சு, குழியெல்லாம் நோண்டிட்டாங்க, மாலையெல்லாம் எடுத்துகிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவரை கொண்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கும்போது கண்ணு திறந்துருக்கிறார். இது எங்கள் குடும்பத்திலையும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துச்சு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, ஐ திங்க் 82, என்னுடைய பெரியப்பா ஒருவர் இறந்து விட்டார். இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு செய்தி வருகிறது, திருச்சி ஜிஹெச்லேருந்து அவர் இறந்துட்டார், அவருடைய பாடியை கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. எங்கள் அம்மா அப்பா காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. டெத்துக்கு போனால் அவர் உயிரோடு உட்கார்ந்துருக்கிறார். டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிட்டாங்க வீட்டில். ஆக இதெல்லாம் உயிர்த்தெழுதல் தானே. இந்த உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் எலியா உயிர்த்தெழுப்பினார், எலிசா உயிர்த்தெழுப்பினார், அநேக உயிர்த்தெழுதல்கள் நடந்துச்சு. எலும்புகள் உயிர்த்தடைந்தது. இயேசு உயிரோடு எழுப்பினார் லாசருவை 4 நாள் கழித்து. பவுல், பேதுரு உயிரோடு எழுப்பினார்கள், இன்றைக்கும் உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுவீங்களா? அந்த உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் உயிர்த்தெழுந்த அவர்கள் மீண்டும் மரித்தார்கள். இயேசு மீண்டும் மரிக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தா மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கணும், பலியாகணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகணும்? உயிர்த்தெழணும். அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? சாகாமை. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக மரணம் கிடையாது. There is no spiritual death after the resurrection of our spiritual life in Christ. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்குள்ளாக பாவத்தில் இறந்து
பலியாகி பாவங்களை ஆண்டவருக்கு பலி செலுத்திவிட்டு அவருக்குள் நாம் உயிர் தழும்போது அந்த உயிர் தழுதலுக்கு பின்பு ஆவிக்குரிய மரணம் என்பது கிடையாது. இன்றைக்கு அந்த ரகசியம் நமக்கு தெரியவில்லை. Once resurrected is resurrected forever in Christ. கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே அது சாத்தியம். மற்ற உயிர்த்தெழுதலில் அது சாத்தியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் வந்தார் இல்லையா? வந்திருக்கிறாரா உங்க வாழ்க்கையில? எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் வந்த ஒரு நாள், அந்த நாள், அந்த நேரம், அந்த நிகழ்வு, அந்த சூழல் ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லைன்னா வேஸ்ட்டு. அது ஞாபகம் இல்லைன்னா வேஸ்ட்டு. என்னுடைய வாழ்க்கையில் வந்தார் 1986 ஏப்ரல் மாதம் 14 இப்படிப்பட்ட ஒரு லெந்து காலத்தில் ஒரு ஒடுக்க கூட்டத்தில் நான் பின்னாடி அமர்ந்திருக்கிறேன். நான் அமர்ந்திருக்கும் போது என்னுடைய சூழல் என்ன? எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், சிஎஸ்ஐ ஸ்கூல் டீச்சர். எங்கள் அப்பா ஒரு அக்கௌண்டன்ட். எனக்கு ஒரு அண்ணன், அதுவும் கணக்கு பிள்ளை. நான் ரெண்டாவது, எனக்கு கீழே 2 தம்பிங்க. நாங்கள் 4 சகோதரர்கள். வீட்டில் எப்பொழுதும் தரித்திரம். எங்கள் அம்மா டீச்சர், சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஓட்ட பாக்கெட்டில் போட்டது மாதிரி தரித்திரம் தான் வீட்டில் மிஞ்சிச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது. நான் மீன் கறியெல்லாம் இந்த துணுண்டு கிடச்சா பெருசு. முட்டை அரை முட்டை அல்லது கால் முட்டை தான் கொடுப்பாங்க. முழு முட்டையெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. பிரியாணிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்மளையே சாப்பிட்டது கிடையாது. இட்லி வருஷத்துக்கு 1 முறை 2 முறை செய்வாங்க, அது நாங்கள் தான் ஆட்டணும். நல்ல துணிமணி கிடையாது. இங்கே ஒரு கிழிஞ்சு போஸ் இருக்கும், பின்னாடி ட்ரௌசர் இவ்வளோ வருஷம் கிழிஞ்சிருக்கும், ஒரு ஒட்டு துணியை வச்சு தச்சிருப்பாங்க. தரித்திரம். இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா அம்மா சனி ஞாயிறு ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டால் எங்கே உயிர் போச்சு. அடி உத எந்த நேரத்தில் எப்படி விழுவுனே தெரியாது. நைட்டு தூங்க முடியாது. சிறு வயதிலிருந்து இவைகள்லாம் என் மனதை பெரிய அளவில் பாதித்தது. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது என்னுடைய மனதில் ரொம்ப யோசித்தேன், ஏன் இப்படி இருக்கிறோம்? அந்த டீச்சர் பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அப்பா அம்மாவோட அழகாக கொஞ்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நல்லா சாப்பிட்றாங்க. நமக்கு ஒரு 5 பைசா கிடைக்க மாட்டேங்குதே. அப்போ 5 பைசா பெரிய விஷயம். 5 ஜவு மிட்டாய் வாங்கலாம். 5 பைசாவுக்கு இவ்வளோ பெரிய மரவள்ளி கிடைக்கும், இவ்வளோ பெரிய மக்காச்சோளம் கிடைக்கும், அப்புறம் வேக வச்ச அல்லது சுட்ட பழக்கட்டை கிடைக்கும். இதாங்க எங்களுக்கு சாப்பாடு. அது கூட கிடைக்காம அலைவோம். இப்போ நான் யோசிச்சேன், ஏன் இந்த டீச்சர் வயிற்றில் பிறந்திருக்கக்கூடாது? ஏன் இந்த அம்மா வீட்டில் வயிற்றில் பிறக்கிறதுக்கு அந்த டீச்சர் வயிற்றில் பிறந்திருக்கலாமே நான் அப்பொழுதே நினச்சேன். எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே அப்போ எந்த அளவுக்கு என் மனது பாதிக்கப்பட்டு இருக்கும். ஹை ஸ்கூல் வந்தாச்சு. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா ஒரு ஜோசியக்காரனை போய் பார்க்க போயிட்டாங்க. ஏன் இப்படி தரித்திரம், ஏன் இப்படி சண்டை, நிம்மதி இல்லை குடும்பத்தில், ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதான்ட்டு யாரை போய் பார்த்தாங்க? ஜோசியன். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கே அவன் ஜோசியம் பார்த்துக்க தெரியாது. அவனே பிச்சை எடுக்கிறவன். அவன் இன்னொருத்தனுக்கு போய் என்ன சொல்லுவான்? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுமா. அவனுக்கு ஒரு நாளும் கண்ணாடியை பார்த்து அவன் சொல்லிக்க தெரியாது. அவனுக்கு அதான் நல்ல காலமே, சொல்கிறது தான் நல்ல காலமே ஒழிய வாழ்க்கையில் கிடையாது. அவன் என்ன செஞ்சான்? ஒரு பக்கமாக எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டான். அதில் என்னையை பற்றி என்ன எழுதி கொடுத்துருக்கிறான்னா, இந்த ராஜசேகரன் என்கிற ராஜா படிப்பே கிடையாது, அவன் 10ஆம் கிளாஸே ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். இது எங்கள் அம்மா நம்பி, எங்கள் அப்பாவும் நம்பி சந்தோஷப்பட்டாங்க. எந்த பெற்றோராவது இதை சந்தோஷப்படுவாங்களா? என்னன்னா, அப்பா இனிமேட்டு படிக்க வைக்க வேண்டிய செலவு இல்லை அப்படின்னு கொண்டு வந்து பரீட்சை முடித்து அடுத்த நாளே கொண்டு வேலைக்கு சேர்த்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னடா, நான் குறைஞ்சபட்சம் எங்கள் அம்மா மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக மாறிடலாம், ஒரு நல்ல அழகான குடும்பத்தை கட்டுவோம், சண்டை இல்லாத ஒரு குடும்பம், தரித்திரம் இல்லாத ஒரு வீடை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ்வோன்னு ஆசைப்பட்டதுக்கு முதலுக்கு மோசமாக போச்சு. அப்போ எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது. நாங்கள் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறவங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த ஜாதகம், ஜோசியம், கைரேகை இதெல்லாம் பொய்யா போகும் என் வாழ்க்கையில். மற்றது பொய்யா போகுதோ இல்லையோ, என் வாழ்க்கை அதெல்லாம் பொய்யா போயிடணும்னு வேண்டுனேன்.
நடந்துச்சு. ஆண்டவர் எப்போதுமே ஒரு விகற்பம் இல்லாமல் வேண்டுகிற வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம்? விகற்பம் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. The innocent prayer always being accepted. எப்பொழுதுமே ஒரு எளிமையான ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஒரு அமைதியான ஒரு ஜெபம் ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வேலைக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட வரேன், ரிசல்ட் வந்துருச்சு. பார்த்தா பாஸு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் சந்தோஷம் சில நிமிஷம் கூட இல்லை. எங்கள் அப்பா சொன்னார், நீ பிட்டுக்கிட்ட அடித்து பாஸ் பண்ணியிருப்ப, அது எப்படி ஜோசியம் ஜாதகமெல்லாம் பொய்யா போகுனாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் அடிக்கலை, நான் உண்மையால தான் எழுதுனேன். அப்புறம் சொன்னார் ஒரு வார்த்தை, நீ மார்க் எடுத்த மார்க்குக்கு என்ன செய்கிறதுனாரு. அப்போ 260 மார்க், 52%. அப்போல்லாம் 60%, 70% தான் ஃபஸ்ட்டு மார்க். இன்றைக்கி மாதிரி 100க்கு 100%லாம் இன்றைக்கி போடவே மாட்டாங்க. பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். 400 மார்க்கெல்லாம் எடுக்கிறதே கஷ்டம். இன்றைக்கி 500க்கு 500 எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் படிக்க வைக்க மாட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் படிச்சிருவேன். இன்னொன்று ஒருத்தர், நான் 10th ஃபெயிலு, SSLC ஃபெயிலு. எங்கள் அப்பா சொல்கிறார், உங்கள் அம்மா 8ஆம் கிளாஸ் படித்து டீச்சர் ஆனவங்க, 10ஆம் கிளாஸே படிக்கலை, 8ஆம் கிளாஸ் முடித்து டீச்சர் ஆகிட்டாங்க. உங்கள் அண்ணன் SSLC ஃபெயிலு, இப்போ நீ மட்டும்தான் SSLC பாஸ் பண்ணியிருக்கிற. இதுக்கு மேலே நீ படித்தா என்ன ஆகும்? உனக்கு தலைகணம் வந்துடும். எங்களெல்லாம் மதிக்க மாட்டா, போதும் உன் படிப்புன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். எங்கே போய் கேட்பேன் சொல்லுங்கள்? யார்கிட்ட போய் அழுவேன்? யார்கிட்ட போய் கெஞ்சுவேன்? படிக்க வைக்க வேண்டிய என் பெற்றோரே, என் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டிய என் பெற்றோரே நிறைவேற்றலை. அழுதுகிட்டே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். 3 வருஷம் வாழ்க்கையில் வாழவே பிடிக்கலை. படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், டீசெண்டான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை. ஒரு கிழிஞ்ச லுங்கியை கட்டிக்கிட்டு சைக்கிள் கடையில் போய் சைக்கிள் ஜாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து போட்டு வாசலை பெருக்கி கூட்டி தண்ணி தெளித்து தண்ணி தட்டி வாங்கிட்டு வரணும், டீ வாங்கிட்டு வர வேலை, இந்த மாதிரி வேலை அருவருப்பான வேலை. என் கூட படித்த பையன்கள்லாம் பார்க்குறாங்க, டேய் நீ ஃபெயில் ஆகிருப்ப, அதனால தான் வேலை செய்கிற. பொம்பளை பிள்ளைங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டீச்சர் பையன் பாவம் இப்படி இருக்கிறான். ஒரு கடையில் கூட 3 மாதத்துக்கு மேலே வேலை செஞ்சது கிடையாது. இதில் உச்சகட்டமான என்னன்னா, எங்கள் அம்மா கூடயே வேலை பார்க்குற ஒரு டீச்சர் வீட்டில் கொண்டு சித்தால் வேலை செய்ய விட்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க வீட்லேயும் என்னை மாதிரி ஒரு வயசு பொண்ணு இருக்கிறா. அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஒரே ஸ்கூலில் ஒன்றா டீச்சர், பக்கத்து கிளாஸு. ஆனால் அவங்க வீட்டில் நான் சித்தால் வேலை. அருவருப்பாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு, அவமானமாக இருந்துச்சு. ஏன் இந்த அப்படி வாழ்க்கை வாழணும்? செத்து போயிடணும்னு சொல்லி பல முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சும் சாகலை. ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு நாள், அந்த நாள் வந்துச்சு. முதலாக ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் இருக்கிறேன், உனக்கு நிம்மதி நான் தான், நீ தேடுறது நான் தான், உனக்கு வேண்டியது நான் தான், எல்லாமே நான் தான், நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்குள்ளார ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னை பார்த்து எங்கள் அம்மா 3 வார்த்தை அடிக்கடி சொல்லி திட்டுவாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்லி திட்டுற 3 வார்த்தை எங்கள் அம்மா அதிகமாக சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஏன் மூஞ்சி இப்படி உருன்னு இருக்குது? உங்கள் அப்பா விட்டு சொத்தையாக பிடுங்கிக்கிட்டோம். அப்போ பார்த்துங்க, மூஞ்சி உருன்னு தான் வச்சுருந்தேன். அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி மூஞ்சியை தொங்க போட்டிருக்கிற? திங்கிற சொத்தில் ஐயா மண்ணள்ளி போட்டோம்பாங்க. திங்கிறதே ஒரு நேர சாப்பாடு. இதை விட ஒரு கொடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா இஞ்சி தின்ன குரங்க? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்ததே இல்லை. பார்க்காதவங்களாம் வீட்டில் போய் கண்ணாடியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரியாது, நான் அப்படி தான் இருந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இஞ்சி தின்ன குரங்குன்ட்டு. ஆண்டவர் வரும்போது தாங்க அகத்தையும் மாற்றுவார், புறத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதயத்தையும் மாற்றுவார், நம்முடைய முகத்தையும் மாற்றுவார்.
பொழிவை கொடுக்கிற ஆண்டவர். ஃபேர் அண்ட் லவ்லினால வர்றதல்ல, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அந்த பிரகாசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் பைபிள் படித்தா கிண்டல் அடித்தாங்க என்னைய. ராத்திரி நேரத்தில் கொசு கடியில் சாக்கடை நாத்தத்தில் தெரு விளக்கில் உட்காந்து ரோட்டில் நின்று உட்காந்து வாசிப்பேன் பைபிளை. செகண்ட் ஷோ சினிமா முடிச்சுட்டு போகும்போது பார்த்துக்கிட்டே போவாங்க. என்ன தம்பி எக்ஸாமுக்கு படிக்கிறியா அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் டாய்லெட்டுங்கிறது இன்னைக்கு இருக்கிறது மாதிரி கிடையாது. 4-5 வீட்டுக்கு ஒன்றா இருக்கும் ஒரு டாய்லெட்டு. அந்த ஒரு டாய்லெட் காலையில் எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் எடுப்பாங்க. அது வரைக்கும் அங்கே தான் இருக்கும், நாரி கிடக்கும். அந்த டாய்லெட்டுக்கிட்ட போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஜெபிக்கிறது கூட முடியாமல். இப்படியாகத்தான் நான் ஆண்டவருக்குள்ளாக வளர ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 1 வருடம் ஆனது. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மீட்டிங்கில் நான் போய் கலந்துக்கும் போது ஆண்டவர் என்னை நீ ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னத்தை செய்ய சொல்கிற? நீ எனக்கு என்ன செஞ்ச? படிக்க மாட்டான்னு சொன்ன இந்த வார்த்தையை நம்பி 3 வருஷம் ஆச்சு, நான் படிக்கலை. 3ஆவது வருஷம் முடிய போகுது இன்னும் 2-3 மாதத்தில். நீ மட்டும் என்னைய படிக்கக்கூடியவன் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டா நான் உன் ஊழியத்துக்கு வரேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். சவாலை ஏற்றுக்கு வரா இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய சவாலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். வாடா பாப்பான்ட்டாரு. 3-4 மாதம் ஆச்சு. எங்கள் அம்மா மனசு மாறுச்சு, அப்பா மனசு மாறுச்சு, சட்டம் மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் முழு நேரம் மிஷினரியாக வட இந்தியாவுக்கு போகணும்னா 12ஆம் கிளாஸ் படிக்கணும். டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னா 12ஆம் கிளாஸ் படிக்கணும். பிகாம் படிக்கணும்னா 12ஆம் கிளாஸ் படிக்கணும். சட்டங்கள் வந்தோன்னே எங்கள் அப்பா அம்மா போய் படிடா 12ஆவது நாங்கள். எனக்கு 3 வருஷம் கழித்து பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைக்கோம். எல்லாம் சின்ன சின்ன பையனுங்க. அப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்க, நீ டுட்டோரியலில் போய் டைரெக்டாக +2 படிச்சிருந்தாங்க. நேராக டுட்டோரியலில் போய் சேர்ந்தேன். 1987ஆம் ஆண்டு 1700 ரூபா ஃபீஸ் கட்டி போய் உட்கார்ந்துருக்கிறேன். திருச்சியிலேயே அப்போதைக்கு இருந்த இப்போல்லாம் இப்போ இருக்கிற ஸ்கூலெல்லாம் மான்ஃபோர்ட் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் திருச்சியில் இருந்த 2 பெரிய ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல், கேம்பியன் ஸ்கூல், வெஸ்டி ஸ்கூல், 2 தான் வெஸ்ட் ஸ்கூல். அது 2ல் +1 ஃபெயில் ஆனவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவன் நேராக +2 எழுதுறதுக்கு. எல்லாம் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்கும்? தசு புஸ்ன்னு இங்கிலீஷில் பேசுவாங்க. எனக்கு இங்கிலீஷ்னால் என்னன்னு தெரியாது. 10ஆம் கிளாஸில் படிக்கும்போது என்னுடைய இங்கிலீஷு UNCLE உங்குள் அப்படின்னு வாசித்தவன். அப்படி தானா? கரெக்டா? UNCLE உங்குள், சரிதானா? அங்கே போய் உட்காந்தா அந்த வாத்தியார் இங்கிலீஷ்லேயே பேசுகிறான், இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறான். நேராக +2க்கு எக்ஸாமுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்குறான். ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஏண்டா வந்து உட்காந்தோன்ட்டு அழுதுகிறேன். ஒரு பக்கம் வீட்டுக்கு போக பயம். இவ்வளோ பணத்தை கட்டியிருக்கிறாங்க. அன்றைக்கி 1700 ரூபாங்கிறது இன்றைக்கி இப்போ 1,70,000 ரூபாய்க்கு மாதிரி செலவு. ஐயோ பிடிப்போண்ட ஆண்டவர்னு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க என் ஜெபத்தை. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு, அறிவை கொடு, புத்தியை கொடு, ஞானம். இதே தான் ஜெபம் 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 ஜெபம். அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடத்தை புரிய வச்சார். இல்லை மேக்ஸ் ரொம்ப டஃப், எனக்கு தெரியல. ஹிஸ்ட்ரிக்கு பயந்து மேக்ஸ் எடுத்தேன். 3 பாடம் அது வரைக்கும் படிக்காத பாடம், 10th வரைக்கும். எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி. பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாருங்க. பரீட்சை வரைக்கும் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்து 1.5 வருஷத்தில் +2 என்ன செஞ்சுட்டேன்? பாஸ் பண்ணிட்டேன். அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? ஏமாடியா. நான் டெய்லி 10 சிகரெட் குடித்தேன்னா அல்லேலூயா சொல்லிடுவீங்க. 2 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை 3 வருஷம் கழித்து 1.5 வருஷத்தில் பாஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது யாரால முடியும்? சர்வ ஞானியாக இருக்கிற ஆண்டவர், கல்வி கடவுளாக இருக்கிற ஆண்டவர், கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், கல்விக்கு தேவையான கட்டணங்களை எல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஞானத்தில் குறைவுள்ள எனக்கு படிக்க மாட்டான்னு சொல்ல
எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருங்க. படித்து முடித்து பாஸ் பண்ணோன்னே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், என்னடா அது மேஜிக்கா? அது எஸ், இட் இஸ் மேஜிக், அற்புதம், அதிசயம். பட் ஃபார் காட் திஸ் இஸ் பாசிபிள். மனுஷனால், ராஜசேகரனால முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியும். இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார், பிகாம் படிடா. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங் படி. ஆண்டவர் சொன்னார், டே உன்னை எதுக்கு படிக்க சொச்சேன்? ஏன் பணிக்கு வரியா இல்லை வேறு மாதிரி கூப்பிடட்டான்னாரு. போதும் போதும், எங்கள் அப்பா அம்மாவுக்கே சொல்லாமல் வட இந்தியாவுக்கு நான் மிஷினரியாக போயிட்டேன். அதற்கப்புறம் ஒரு டிப்ளமோ படித்தேன். திருமணமானது 2 வருடம் 3 வருடம் கழித்து. அதற்கப்புறம் ஆண்டவர் என்னை சொன்னார், நீ போய் பிடிஹெச் படினாரு. அதெல்லாம் படிப்பெல்லாம் வேண்டாம் சுவாமி, நான் படிக்காத மேதையாக மாறுறேன், நான் ஊழியம் செய்யணும், நான் பீகார் போகணும், எனக்கு இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்துருக்குறேன், நான் சாகணும், சச்சபை கட்டணுன்னாரு. எல்லாம் கட்டலாம்ப்பா, ஆனால் இப்போ போய் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு வா. இந்த படிப்பு உன் ஊழியத்தின் எதிர்காலத்திற்கு அஸ்திபாரம். அஸ்திபாரத்தை சரியாக போடு, அப்புறம் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். படிக்கிறதுக்கு பணம் வேணுமே சுவாமி, என்கிட்ட பணம் கிடையாது, நாங்கள் எஃப்எம்பிபியை விட்டு ரிசைன் பண்ணிட்டோம், எங்களுக்கு சம்பளம் கிடையாது. என் மனைவி ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டுருக்கிறா, 600 ரூபா சம்பளத்துக்கு 92ல். அவளையும் ஆண்டவர் சொல்கிறார், நிறுத்துடா, அவளை வேலைக்கெல்லாம் போவேணா. இப்போ என்ன சுவாமி, எனக்கிட்ட கையில் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் கிடையாதுல்ல, அதான் எனக்கு வேணும். நீ யார்ட்டையும் போய் கைக்கு நீட்டிராத, நீ படித்து முடிப்ப, பாஸ் பண்ணுவ, எல்லாத்தையும் முடிப்ப, அதற்கு நான் உதவி செய்வேன். கையில் காதில் இருக்கிறதெல்லாம் வித்து திங்கணும்னு நினைக்காத. அன்றைய நேரம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோன்னா, கையில் காதில் இருக்கிறதெல்லாம் அடகு கடையில் கொடுத்து அல்லது அடகு வச்சு வித்து திங்கணும்லாம் நினைக்காதப்பா. எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடி ஒன்று செய். என்ன செய்யணும்? நீங்கள் எல்லோரும் கற்றுக்குங்க. எதை கேட்கறதுக்கு முன்னாடியும் ஏற்கனவே வாங்கினதுக்கு நன்றி சொல்லு அப்படின்னாரு. நீ எதையாவது வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உன்கிட்ட வச்சிருக்கிற பாரு, அதுக்கு நன்றி சொல்றா, மற்றதை உனக்கு நான் கொடுக்குறேன்னாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கடவுள் இது வரைக்கும் ஊழியத்திற்கு எதையும் நான் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. எல்லாமே ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் இலவசமாக கொடுத்துருக்கிறார். வேண்டியதை கேட்பேன், கேட்பதற்கு முன்பாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவேன், அவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருப்பேன், கொடுக்கவில்லை என்றால் கவலைப்பட மாட்டேன். அது அவருக்கு எனக்கு தேவையில்லை, அவ்வளோதான். 38 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கல்லூரியில் பிடிஹெச் முடித்தேன். இந்திய சுவிசேஷ திருச்சபையில் போதகராக இருந்தேன். எம்டி படித்தேன், எம்ஏ படித்தேன், அப்புறம் எம்டிஹெச் படித்தேன், அப்புறம் எம்ஃபில் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி படித்தேன், ஹெச்ஆர்டி படித்தேன், கம்ப்யூட்டர் படித்தேன். இப்படி எல்லாத்தையும் படித்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்ட என்னை ஆண்டவர் பேராசிரியராக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிஹெச்டி படிக்கிற, முனைவர் பட்டம் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நான் பேராசிரியராக, அவருடைய ஆய்வுகளுக்கு வழிநடத்துகிறவனாக, நல்ல ஒரு ஆய்வாளனாக ஆண்டவரை ஏற்படுத்தி இன்றைக்கு அநேக மிஷனரிகளையும் போதகர்களையும் நற்செய்தி பணியாளர்களையும் ஊழியர்களையும் தலைவர்களையும் உருவாக்குகிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்திய தேசம் எங்கும் நான் சுற்றி திரிந்து எல்லா போதகர்களையும் ஒரு ஆய்வாளர்களாக, வேத வல்லுநர்களாக, அருட்பணி ஆய்வாளர்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த நாளிலே வளைவில் நடத்தி கொண்டு போகிறார். தலையெழுத்தை திருப்பி எழுதக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குதோ தெரியாது, ஆனால் அதை திருப்பி எழுத யாரால முடியும்? அவர் தான் எழுத முடியும். எழுதுனது அவர்னா அவர் தான் திருப்பி எழுத முடியும். வேற எந்த ஜோசியக்காரனும் யாரும் எழுத முடியாது. கடவுள் மாற்றினார், அவர் ஏமாற்றவில்லை, என்னை மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலை இறுதியான நிலை இல்லை. நீங்கள் இருக்கிற நிலை இறுதியான நிலை இல்லை. ஆமென். There is another ending. இன்னொரு உச்சம் இருக்கிறது. அந்த உச்சத்தை நீங்கள் தொட வேண்டும். அந்த உச்சத்துக்கு அப்புறம் இன்னொரு உச்சம் இருக்கும். இப்படி உச்சங்களை தாண்டி தொட்டுக்கொண்டே போக வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பை
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி உச்சம் அவர்தான். அவரை தொடுகிற ஒரு பெரிய உச்சம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாள் தான் இந்த நாள். இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்ததைப் போல நீங்களும் என்ன செய்வீங்க? சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுவீர்கள். எப்ப? எப்ப? அதான் கேள்வியா இருக்குன்னா, செத்ததுக்கப்புறம், புதைச்சதுக்கப்புறம், கலர் இழந்து அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன செய்ய போகிறது? அந்த உயிர்த்தெழுதல் நடக்கட்டும், சரியா? அது நடக்கட்டும். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை மட்டும்தான் இயேசு பேசினாரா? இந்து சமயத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, ஜீவன் முக்தி. அது பைபிள்லையும் இருக்குது. ஜீவன் முக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். வாயை மூடிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? இருவர் மனம் உள்ளவன். ஆமாம் ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, எனக்கும் தெரியாதுப்பா. 26 27 முறைக்கு மேலே பைபிள் படிச்சுட்டேன், எனக்கு நிறையா தெரியாது. தெரிஞ்சது இவ்வளோ தான். 13 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன், ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சுக்க, சரியா? ஜீவன் முக்தின்னா என்ன இருக்குது? அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் முக்தி. ஜீவனை வாழும்போது முக்தி அடையணும். பரலோகராஜ்யம் எங்கே இருக்கான்? கல்லறையிலையா? சொல்லுங்கள். பரலோகராஜ்யம் எங்கே இருக்கு? மேலையா? அமெரிக்காவில்? கல்லறையில்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் ஜீவன் முக்தி. நீ வாழும்போது ரட்சிப்பை அனுபவித்திருப்பாய், உயிர்த்தெழுதலை அனுபவித்திருப்பாய். அந்த உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதலில் உள்ள தனித்துவம் என்ன பார்க்கலாமா? நம்பர் 1, இயேசுவின் உயிர்த்தெழுதல். யோவான் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 20:9. அவர் மரித்தோர் வாசிங்க. யோவான் 20:9. யோவான் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ரைட். இது வேதம் சொல்லப்பட்டது. It was predicted. It was promised. இயேசு உயிர்த்தெழுவார், கடவுள் மனிதனாக பிறப்பார், அவர் தன்னை பாவத்துக்காக பலியிடுவார். பலியிட்ட அவர் என்ன செய்வார்? மீண்டும் உயிர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை அவர்கள் என்ன செய்யலையாம்? அறியாது இருந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியாம இருந்தார்கள் அல்ல, அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டாகிவிட்டது. மத்தேயு 20:19, மார்க்கு 10:34, லூக்கா 18:33. இது எல்லாவற்றிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிறுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு. யார் சொன்னா இதை? இயேசுவே சீஷர்கள்ட்ட சொல்லிட்டாரு. எப்பா, நான் பாடுபடுவேன், சாவேன், பலியாவேன், ஆனா 3ஆவது நாள் நான் உயிர் தெழுவேன் சொல்லாச்சா? அவிசுவாசம்னா என்ன தெரியுமா? கேட்டும் நம்பாதது, நிரூபிக்கப்பட்டும் நம்பாததுக்கு பேர் தான் அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்துக்கு தண்டனை எப்ப தெரியுமா உண்டு? எப்பயோ இல்லை, அப்பயே உண்டு. எப்பயோ இல்லை, அப்பயே உண்டு. இது யோவான் 3:17 வாசிங்கன்னா தெரியும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, விசுவாசியாதவனுக்கோ ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is no trials. உங்களுக்கு உங்கள் வாதத்தை எடுத்துரைப்பதற்கு அங்கு என்ன கிடையாது? வாய்ப்பு கிடையாது. ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட். போலீஸ்காரன்ட்ட மாட்டணும்னு என்ன செஞ்சிடறாரு? உடனே
அவ்வளோதான், கோர்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நானே சாட்சிப்பா. அவிசுவாசிகளுக்கு ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட்டு. அவிசுவாசினா யாருன்னா கேட்டு நம்பும்படியாக சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்டும் நம்பாதது, நம்மளை மாதிரி நம்பாதவங்க. அதனால தான் ஆண்டவர் தோமாவை பற்றி சொன்னார், அவிசுவாசியாக இராதே. ஏன்? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கு, வேதம் சொல்லிருச்சு, நானும் வேற சொல்லிட்டேன். இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயு 28:6. மத்தேயு 28:6, அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. யார் சொன்னா இத? நல்லங்க, இதை யார் சொன்னா? அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். தூதர்கள் சொல்றாங்க. அதை கேட்டாங்க பெண்கள். அவங்க சீடர்கள்ட்ட சொல்றாங்க. சீடர்கள் நம்பினாங்களா? கடைசியில் சீடர்களுக்கு கையை காலெல்லாம் ஆண்டவர் காட்டிட்டு விழாவெல்லாம் காமிச்சிட்டு அவங்க பார்த்து நம்பிட்டு தோமா கிட்ட சொல்றாரு, அவரும் நம்பலை. அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியே. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டார். வாரம் சொல்லி கொடுக்குறாரு, பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுக்குறாரு, ஆராதனையில் சொல்லி கொடுக்குறாரு, பைபிளை கையில் வச்சுருக்கிறோம், படிக்கிறோம், இத்தனையோ வாய்ப்பு கிடைக்குது. பட் ஸ்டில் வி டோன்ட் பிலீவ். ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு கோபம் வருமா? வராதுங்க. ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். எத்தனை முறையா உனக்கு சொல்றது? 10 வாதையை காமிச்சாச்சு. 10 வாதையும் எகிப்து மக்களுக்கு பாதிப்பு, உனக்கு பாதிப்பே கிடையாது. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? ஆனாலும் கடலை பார்த்துட்டு பின்னாடி சேனைகளை பார்த்துட்டு அழுகுறாங்க, கத்துறாங்க, எங்களை அங்கேயே சாகடிச்சிருக்கலாம்னு. எவனா சொன்னா நான் அங்கே வாழுவேன்ட்டு? சாவேன்னு தான் சொல்கிறான். வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகிற பாதையை பார்த்து பயப்படாம சாவைக்கு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதே கடலில் அவங்கள நடக்க வைக்கிறாரு, அதே கடலில் அவங்கள எதிரிகளை மூழ்கடிக்கிறாரு. காலையில் ஆனால் நல்ல சாப்பாடு, தேனில் ஊறின அப்பம் மாதிரி, சும்மா அருமையான தித்திக்கிற தண்ணி, வெயிலின் கொடுமையே கிடையாது, பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரி குளிர்றதே கிடையாது, அக்னி ஸ்தம்பம். இப்படி ஒரு ஏர் கண்டிஷன் வாழ்க்கை. எல்லாம் கொடுத்தாலும் அவங்க செஞ்சது என்ன? முறுமுறுப்பு. கடவுள் அருவருக்கிற விஷயம் எது? முறுமுறுப்பு. நல்லா எழுதி வச்சுங்க தலையில். கடவுள் அருவருக்கிற விஷயம் முறுமுறுப்பு. கடவுள் அங்கங்கே அடி நிமித்திட்டார் அவர்களை. முறுமுறுக்காதீர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ள சந்ததி. யார் சொன்னாலும் நீ நம்ப மாட்டே. காவலர்கள் சொல்றாங்க. 27ஆம் அதிகாரம், மத்தேயு 63வது வசனம். மத்தேயு 27:63. ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இதை யார் சொன்னா? இதை யார் சொன்னா? நீங்கள் கேட்குற குவிஸ் எல்லாம் வேற, நான் கேட்குற குவிஸ் எல்லாம் வேற. அவன் பொண்டாட்டி பேர் என்ன, இவன் புள்ள பேர் என்ன, அவன் பிறந்த ஊர் என்ன, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொடுத்து சாட்சி கொடுக்குறாங்க எத்தனை பேர், அவங்க பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு எத்தனை பொண்டாடி, அவனுக்கு எத்தனை பொண்டாடி, அவ எத்தனை பேர், அத்தனைக்கு எத்தனை புள்ள, இதெல்லாம் நம்ம கேட்டு என்னங்க செய்ய போகிறோம்? இந்த சாட்சி சொன்னது யாரு? வேதம் சாட்சி சொன்னிச்சு, பெண்கள் சாட்சி சொன்னாங்க, இயேசுவே தன்னை பற்றி சொன்னார், சீஷர்கள் தோமாவுக்கு சொல்கிறாங்க, இங்கே காவலர்கள் சொல்கிறாங்க, அந்த கல்லறையை காத்துக்கிட்டு இருந்தவங்க சொல்கிறாங்க, எங்கேயோ அந்த காவல்காரங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஏப்பா இவர் பார்த்து வைப்பா, ஏற்கனவே சொல்லிட்டார் உயிர் தெழுதுன்ட்டு, எங்கேயாவது பாடியை தூக்கிட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு உயிர் தெழுந்துட்டான்னு கதை சொல்ல போகிறாங்கடான்ட்டு காவலர்கள் சொல்கிறாங்க. ரோம சிப்பாய்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்தார். இது முன்னறிவிக்கப்பட்ட விஷயம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் சாவுறாங்க, யாருடைய சாவுடையும் அவர் உயிர் தெழும்பார் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இயேசுடைய தனித்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் காஸ்பல் சொல்ல முடியும். சும்மா போய் இயேசு நல்லவர், அவர் அப்படிங்க இப்படிங்கெல்லாம் உட்காந்து கதை சொல்லாதீங்க. தெளிவாக அறிவுபூர்வமாக இன்றைக்கி சொல்லலைன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கேஸ். எத்தனை பேர் படிச்சீங்களோ தெரியாது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பெண் கேஸ் போட்டிருக்கிறா ஹைகோர்ட்டில். எங்கள் அப்பா இந்து, எங்கள் அம்மா கிறிஸ்டின், எங்கள் அப்பா ஜாதியில் எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் வேலை வாங்கணும், படிக்கணும். அவன் சொல்லிட்டான், நீ கிறிஸ்டின்னு, உனக்கு சட்டப்படி என்ன கிடையாது, இந்த வாய்ப்பு கிடையாது. அப்பா ஜாதி தானே போடணும், நான் அப்பா படி நான் இந்து தான், அப்பா படி இந்த ஜாதி தான். அம்மா கிறிஸ்டின் தானே, நீ சர்ச்சுக்கு போறீல, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? ஆமாம். அப்போ நீ இந்துக்கு உரிய ஜாதி ஏற்ற தாழ்வுக்குள்ளார உனக்கு இடம் கிடையாது. இனி இன்னையிலேருந்து நீ விடுவிக்கப்பட்டுட்ட, உனக்குள்ளார என்ன கிடையாது, நீ ஜாதி ஏற்ற தாழ்வு கிடையாது. ஏனென்றால் இந்து மதத்தில் தான் அது இருக்குது, வேறு மதத்தில் என்ன கிடையாது, அது ஜாதி ஏற்ற தாழ்வாங்க கிடையாது. ஆகவே இந்து மதத்துலேருந்து நீ போனதுனால ஜாதி ஏற்ற தாழ்வுங்கிற கொடுமையும் கிடையாது, அதனால் வருகிற சலுகையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப நியாயம் மாதிரி நேராக எங்கே போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்துட்டு இதெல்லாம் மாற்ற முடியாது, ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான். கிறிஸ்தவங்க நீங்கள் மற்ற மதத்துக்கு, இந்துக்களாக இருக்கிறவங்க மற்ற மதத்துக்கு மாறுகிறவங்க அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த மதத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மதத்துக்குரிய சலுகை உண்டு, அந்த மதத்துக்கு போனால் அந்த மதத்துக்குரிய சலுகையை நீ வாங்கிக்கோ. மைனாரிட்டிக்காக என்ன சலுகை உண்டோ அந்த சலுகையை வாங்கிக்கோ. ஆனால் ஜாதியின் அடிப்படையில் கிறிஸ்தவனுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க, அரசு சலுகை கிடையாது. ஏனென்றால் இந்த ஜாதி யாருக்கு தான் சொந்தம்? இந்த ஜாதி பிரிவு, ஜாதி ஏற்றத்தாழ்வு யாருக்கு தான் சொந்தம்? இந்துக்களுக்கு மட்டும்தாங்க சொந்தம். இந்துவில் தான் எழுதியிருக்குது, இந்த ஜாதி தலையில் பிறந்தது, தோளில் பிறந்தது, தொடையில் பிறந்தது, காலில் பிறந்தது, அது கீழே இருக்கிற மண்ணில் பிறந்துச்சு. ஆக இப்படிப்பட்ட பிரிவை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரிவிற்குரிய ஸ்லாக்கியமும் விதிமுறைகளும் உண்டு. நீ இந்த மதத்திலிருந்து வெளியில் போயிட்டா இந்த விதி முறையும் கிடையாது, இந்த ஸ்லாக்கியமும் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு விதிமுறை வேண்டாம், ஸ்லாக்கியம் வேணும், ஸ்லாக்கியத்துக்காக நான் விதிமுறையை கூட என்ன செஞ்சுக்கிறேன், பின்பற்றுக்கிறேன்னு. நான் அந்த கிறிஸ்டியன், நான் இந்த கிறிஸ்டியன் அப்படின்னு கிறிஸ்டியனுக்கு பின்னாடியும் ஜாதியை போட்டுக்கிறோம், பேருக்கு பின்னாடி பத்திரமா வச்சுக்கிறோம். மாறப்போகுது. இனி வருகிற காலத்தில் என்ன செய்ய போகிறாங்களாம், எல்லாரையும் நோட்டை பண்ண போகிறாங்களாம். அதையும் சொல்லிட்டார் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு. யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இந்துக்கள்ங்கிற பெயரில் வேலை வாங்கியிருக்கிறாங்க, படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பட்டியலிடுறா, அவனெல்லாம் தூக்கு. இந்துக்கள் எத்தனையோ பேர் இந்து மதத்தில் உண்மையாக கஷ்டப்பட்டு அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் போகட்டும். நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்கிறார். போய் மறுபடியும் போய் அந்த செய்தியை நீங்கள் இதில் பாருங்கள், இல்லைன்னா என் ஃபேஸ்புக்கில் கூட நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏங்க ஏன் ஆண்டவருடைய உயிர் தெழுதல் முன்னறிவிக்கப்பட்டு விட்டது, அது நமக்கும் உண்டு. நம்முடைய உயிர் தெழுதலும் ஆண்டவர் முன்னறிவிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, நீயும் உயிர் தெழுவாய். இரண்டாவதாக தனித்துவம் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 15, 20, 23. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரைட். இங்கு அவருடைய உயிர்த்தெழுதல் முன்னறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதல் முதற் பலன், த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் இயேசுவிடத்தில் மட்டும்தான் நடந்தது, வேற யாரும் அப்படி நடக்கல. மற்ற உயிர்த்தெழுதெல்லாம் மரித்தார்கள், இந்த உயிர்த்தெழுதல் மரணமில்லாத உயிர்த்தெழுதல், பலியானதுனால ஏற்பட்ட உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் இயேசுகிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. சரிதானா? இது நமக்கும் உண்டு. அவர் முதலாவதாக உயிர்த்தெழுந்தார், அதை தொடர்ந்து நாமும் இருக்கோம். அவனவன் வரிசையிலே போட்டிருக்கா, அவனவன்
அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் யார் யாரெல்லாம் பாவத்திலே பலியாக்கி அவர்களை பரிசுத்தத்திலே நீதியிலே உயிர்ப்பிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன் திருவுள சித்தத்திலே வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் என்ன செய்யுது? ஆண்டவருடைய இயேசுவை போல அவர் ஃபஸ்ட்டு நாமெல்லாம் ஃபாலோவிங், நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை பின்பற்றுகிறவர்களாக. ஹீ இஸ் த ஃபஸ்ட் ஒன். இது இந்த உலகத்துக்கு தெரியாதுங்க. இந்த உயிர்த்தெழுதலுக்காக எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்தவர் ஒருத்தர் உண்டு இந்த உலகத்தில். அவர்தான் முதலாக உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தியை நாம் உலகத்திற்கு தைரியமாய் சொல்லலாம். இந்த செய்தியை யாரும் மறுக்க முடியாது. சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு அப்படியே மயக்கமட்டிருந்தார், 3ஆவது நாள் அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, எந்திரிச்சிட்டாருன்ட்டு. கிறிஸ்தவர்கள் கூட நிறைய நேரத்தில் இயேசு மரித்தாருங்கிறத செய்தியை அவமானமாக நினைக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார் இந்த 1 கொரிந்தியர் 15 அவர் செத்ததை குறித்து அவமானப்படாதே, கேலியாக நினைக்காதே. நீ உன்னை என்ன சொல்றது, டோன்ட் ஃபீல் கில்ட்டி ஆஃப் இஸ் டெத். ஏன் கடவுள் செத்து போன, நிறைய பேர் அவரை பற்றி தான் சொன்னாங்க. இந்த செத்து போன ஒரு மனுஷனை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கயா. நம்மளையும் அப்படி தான் பேசுகிறாங்க இன்னைக்கு வரைக்கும். செத்து போன ஒரு மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எஸ், ஆனால் என்ன அர்த்தம்னா அவர் சாகவில்லை, பலியானார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்றால் அவருடைய மரணத்தின் ரத்தம் அல்ல, பலியின் ரத்தம். எப்படி பஸ்கா ஆடு பலியிடப்பட்ட போது அந்த இரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலே மரண தூதன் வரா முடியாமல் போனானோ, அதை ஒத்த ஒரு உயிர்த்தெழுதல் இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டு, அவருடைய பலியினாலே உண்டு. அதற்கு அவர்தான் முதல் பலரானவர், அவர் மட்டும்தான் முதல். அதை தொடர்ந்து தான் நாம் இருக்கிறோம். இயேசு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை முதலாக உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர், செய்து காட்டியவர். அதனால என்ன சொல்லலாம்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஒரு முன்மாதிரியான உயிர்த்தெழுதல் என்று சொல்லலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், வாசிங்க, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக, எப்படியாயினும், I do not know how, but I want to be resurrected as Jesus is resurrected. He is my model. He is my forerunner. எனக்கு முன்பாக உயிர்த்தெழுந்தவர் அவர்தான். அவரை போல, யாரை போல அல்ல, லாசருவை போல அல்ல. நீ நிறைய பேர் லாசரு உயிர்த்தெழுந்தது மாதிரி நானும் உயிர்த்தெழுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மும்பையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு கல்லூரியில் டீச் பண்ணுறதுக்காக போயிருந்த போது அங்கே ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்குது டெய்லி. என்ன செய்தி என்றால், ஒரு போதகர் தன்னுடைய மகன் 17 வயது மகன் பிரெயின் டியூமரில் மரித்து விட்டான். அவர் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் அவர் ஜெபத்திலே நடந்திருக்கிறது. ஆகவே அவர் நினைத்தார் தன்னுடைய மகனையும் ஜெபித்து அற்புதமாக உயிரடைய செய்து விடலாம் என்று நம்பினார். சபை மக்களும் அப்படியே நம்பினார்கள். ஆகவே அவனுடைய பாடியை என்ன செய்ய வச்சாங்க, போட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணாங்க, 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. 4வது நாள் போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க, ஊருக்காரங்களாம் வந்துட்டாங்க. இப்போ பாடியை தூக்குறீங்களா இல்லையா? அங்கேருந்து தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. நடந்த நிகழ்ச்சி. அங்கே 2 நாள் 3 நாள் 4 நாள் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆண்டவரே, நாரிப்போன லாசருவை உயிர்த்தெழும்பினீரே, இவன் நாரி போனாலும் இவனையும் உயிர்த்தெழ வைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. அங்கேயும் பிரச்சனை ஆரம்பித்தோன்னா அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. 14 நாள் கடைசியாக போலீஸ்காரங்க வந்து, கார்ப்பரேஷன் வந்து, நீங்கள் தூக்கி போடுறீங்களா இல்லை நாங்கள் கொண்டு அனாதை போனோன்னு புதைக்கட்டுமான்னு சொல்லி சண்டை போட்டோன்னா கொண்டு புதைச்சிட்டாங்க. அநேக நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதலை நாம் முன்மாதிரியாக நினைத்து கொண்டு இருக்கிறோம்.
அது நடக்கும், நடக்காமையும் போகும். பிகாஸ் தட் இஸ் மிரக்கல். அற்புதம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்கு நடக்காது, அவர் இஷ்டத்துக்கு நடக்கும். நீங்கள் நினைச்சா அற்புதம் நடக்காது, நான் நினைச்சா நடக்காது, அவர் நினைச்சா நடக்கும். எல்லாருக்கும் நடக்குமா? எல்லாருக்கும் நடக்கணும் கிடையாது, வாக்கு கிடையாது. பேவல் போய் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பயங்கர வியாதியாக இருக்கிறேன், என் சரீரத்தில் பயங்கர ப்ராடுகள், குணமாக்கு. ஆண்டவர் குணமாக்குனாரா? இல்லை, பலன் கொடுத்தார். ஒன்று குணமாக்கி வாழை செய்ய வைப்பார், இல்லைன்னா பலன் கொடுத்து வைப்பார். ரெண்டு ஒன்று தாங்க. சொந்த வீடு கொடுப்பார், இல்லைன்னா என்ன செய்வார்? என்ன கொடுப்பாரு? வாடகை கொடுப்பாரு. ரெண்டு ஒன்று தானே. சொந்த வீடு கொடுப்பாரு, இல்லைன்னா வாடகை கொடுப்பார். தெருவில் விட்டுருவாரா? தெருவில் விட்டுருவாரா? விடமாட்டார்ல. ஏன் கவலைப்படுறீங்க? ஒன்று குணமாக்குவார், இல்லைன்னா பலன் கொடுப்பார். ரெண்டும் ஒன்று தாங்க, ரெண்டு ஒன்று தான். இதை தான் கொடுக்கணும்னு நான் கேட்க முடியாது, அதை தான் கொடுக்கணும்னு கேட்க முடியாது. அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்குவோம். ஆண்டவர் இந்த மரண உயிர்த்தெழுதலை குறித்து எங்கும் வாக்கு கொடுக்கவில்லை, ஆனால் இதை சொல்லி இருக்கிறார், உம்முடைய உயிர்த்தெழுதல் நானும் அனுபவிக்க வேண்டும். எப்ப? இந்த சரீரத்திலே வாழும்போது. இயேசு எப்படி தன்னுடைய எல்லாவற்றையும், பாவத்தை, உலகத்தின் பாவத்தை எல்லாம் தான் தலையிலிருந்து சிந்தனையில, கையில, காதுல, கண்ணுல, மூக்குல அத்தனையிலையும் அவர் உள் வாங்கி கொண்டு, பாவம் அறியாத அவர் தன்னை என்ன செஞ்சிட்டாராம்? என்ன செஞ்சாராம்? பாவம் அறியாத அவர் தன்னை பாவமாக்கி கொண்டார். He became sin. பாவத்தை அப்படியே எடுத்தது மாதிரி நடிக்கல, பாவி மாதிரி இல்ல, பாவியானார். பாவத்தை சுமந்தார். பாவத்தை சுமக்கவில்லை என்றால் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது, பாவ விமோசனம் கிடையாது. He became sin. He is not simply carrying the sin, but he becomes sin. பாவத்தை சுமந்தார் என்கிற வார்த்தையை விட பாவமானார். பாவமாகி பாவத்தின் தண்டனை ஆகிய மரணத்தை, பிரிவை சந்தித்தார். தனக்குத்தானே அவர் பிரிகிறார், தனக்குத்தானே அவர் பெறுகிறார். சாதாரண விஷயம் அல்ல. யோவான் 10:17 சொல்லுகிறது, என் ஜீவனை நான் திரும்பி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதால் என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். ஐ கேன் கிவ் அண்ட் ஐ கேன் டேக் பேக். நான் கொடுக்கவும் நான் எடுக்கவும் எனக்கு முடியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலுக்கு அந்த கொடுத்தல் ரொம்ப அவசியம். அவர்தான் என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாதிரி. லாசரு அல்ல, லாசரு அல்ல. ஒருவேளை ஜெபம் பண்ணுங்க, உயிர்த்தலை வச்சா சந்தோஷம்தான், வேண்டான்னு சொல்லலை. உயிர்த்தலை வைக்க மாட்டார்னு சொல்லலை, உயிர்த்தலை வைக்கலாம், ஆனாலும் வைக்கவில்லை என்றாலும் அதுவும் சித்தம்தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலுக்காக நாம் வாழும்போதே இந்த உயிர்த்தெழுதலுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய முன்மாதிரியை நோக்கணும். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், என்னுடைய ஆசையெல்லாம், என்னுடைய இயக்கங்கள்லாம், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம், என்னுடைய தரிசனங்கள் எல்லாம், என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒன்றுதாயா, ஐ வாண்ட் டு பி லைக் ஜீசஸ். ஐ வாண்ட் டு பி லைக் ஜீசஸ். இயேசுவை போல மாறணும். பைபிளில் 2 சத்தியம் இருக்கு, 2 கூட்டமும் பைபிளில் இருக்குது. பைபிள் 2 கூட்டத்தை பற்றி சொல்லுது, 2 கூட்டத்துக்கு 2 செய்தியை பற்றி சொல்லுது. ஒரு கூட்டம் திருச்சபை கூட்டம், இன்னொரு கூட்டம் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், திருச்சபைக்கு உள்ளே வர வேண்டிய கூட்டம். வெளியே இருக்கிறவங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உள்ளே வர வேண்டிய கூட்டம். கொச்சையாக சொல்லணும்னா திருச்சபை கூட்டம், திருச்சபை கூட்டம். திருச்சபை கூட்டத்திற்கென்று ஒரு செய்தி, திருச்சபை கூட்டத்திற்கென்று ஒரு செய்தி பைபிளில் இருக்குது. ஹோல் பைபிளை படித்து அந்த 2 செய்தியாக பிரித்தோம்னா ஒரு செய்தி திருச்சபைக்கு உள்ள கூட்டம். என்ன திருச்சபைக்குள்ள செய்தி? ஓ திருச்சபை யாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? இயேசுவிடம் வாருங்கள். கம் டு ஜீசஸ். அவர் உங்களுக்காக மனிதனானார், உங்களுக்காக பாவமானார், உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு. இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, நித்திய வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் இயேசுவிடம் வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்கிற அழைப்பின் செய்தி.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தாகமாயிருக்கிறவர்களே வாருங்கள், உங்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்கிறேன். பசியாக இருக்கிறவரை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆகாரம் தருகிறேன், இலவசமாக தருகிறேன். இது ஒரு செய்தி. திருச்சபைக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன செய்தி? திருச்சபைக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன செய்தி? எல்லோரும் இயேசுவை போல மாறுங்கள். உங்களுக்கெல்லாம் என்ன செய்தி? எல்லாம் இயேசுவை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆவிக்குள்ளார ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆவியானவருடைய வழிநடத்தலே வழிநடத்தப்படுகிறீர்கள். உங்களுக்குரிய செய்தி என்னதான்? இன்னும் இயேசு விட்ட வாங்கங்கிறது இல்லை, வந்தாச்சு. அவரை போல மாறுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் எனக்கு வேண்டும். என் கண்களிலே அவர் உயிர்த்தெழ வேண்டும். என் கண்கள் பாவத்திற்கு பலியாகட்டும். பாவமான இந்த கண்கள் இயேசுவுக்குள்ளாக பலியாகட்டும். பரிசுத்தமான கண்கள் இயேசுவிலிருந்து உயிர்த்தெழட்டும். என் சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் இயேசுவுக்குள்ளாக பலியாகட்டும். நல்ல சிந்தனைகள் இயேசுவை சிந்தை போல எனக்கு உயிர்த்தெழட்டும். என் கெட்ட பேச்சுகள், என் கெட்ட எண்ணங்கள், என் கெட்ட செயல்கள், என் கெட்ட நடத்தைகள், என் கெட்ட பழக்க வழக்கங்கள், என் கெட்ட குணங்கள் அனைத்தும் இயேசுவிலே சிலுவையிலே அறையப்படட்டும், பலியிடப்படட்டும். அவைகள் இயேசுவுக்குள்ளாக உயிர்த்தெழட்டும். ஒவ்வொரு நாளைக்கு இது ஒன்று நடக்கணுங்க. ஒவ்வொரு வாரத்தில் ஒன்று நடக்கணும். குறைஞ்சபட்சம் வருஷத்துலையாவது ஒன்று நடக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, உம்மை போல ஏதோ ஒரு அங்கம் என்னுடைய வாழ்க்கையில், ஏதோ ஒரு பகுதி உயிர்த்தெழுந்து நான் இங்கிருந்து போக வேண்டும். I should go, I should leave this place with an experience of resurrection. உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு நான் இங்கிருந்து போன சுவாமி. ஏதாவது ஒரு அங்கம் என் கெட்ட சிந்தனைகள் இருந்து உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். என் கெட்ட எண்ணங்கள், பேச்சு, பழக்கம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு என் வாழ்க்கையில் வார்த்தையில் எப்படி தான் மாறுச்சுன்னே தெரியாதுங்க. என்னைய மாதிரி கெட்ட வார்த்தை அப்படி பேசுறது எவனுமே பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ நம்ப மாட்டீங்க. யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், வான்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி தான் கூப்பிடுவேன். கெட்ட வார்த்தை தான் என் வாயில் வரும். பச்சையாக தான் பேசிக்கிட்டு இருப்பேன். எங்கே போச்சுன்னே தெரியாது. 10 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஈய மாட்டேன். என்னை பார்த்து சொல்லுவாங்க, நாய் பெற்ற தெங்கம்பழம் மாதிரி நீயும் திங்க மாட்டேன், மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். எஸ், தட் வாஸ் மை நேச்சர். ஆண்டவர் மாத்தினார். வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அங்கங்கள், உருவங்கள், நம்முடைய எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கணுங்க. பவுல் ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறார். வாசிக்க நல்லா, எல்லாரும் வாசிப்போம், எல்லாரும் திருப்பி வச்சுங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஐயா, நல்லா கவனிங்க. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆவியோடு ஆராதிக்கணும், உண்மையோடு ஆராதிக்கணும், முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு அறிவோடு, முழு ஞானத்தோடு முழுமையாக ஆராதிக்கணும். அந்த ஆராதனைக்கு பேர் தான் என்னது? புத்தியுள்ள ஆராதனை. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ஆன்மீக ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை என்று பொருள். ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் ஆஃப் வொர்ஷிப். உங்கள் ஆராதனை ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சரீரங்களை, பாவமான சரீரங்களை, பாவமான சரீரத்திற்கு இருக்கிற பாவங்களை, பாவம் செய்ய தூண்டுகிற சரீரத்தின் அவயவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் என்ன செய்யணுமா? பலி கொடுக்கணுமா? பலி கொடுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களாம்? கிறிஸ்துவின் சிலுவையிலே பலி கொடுத்து விட்டார்கள். அப்பொழுதுதான் உயிர்த்தெழும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு. விதைக்கிறது ஒன்று, முளைக்கிறது வேற. ஒரு சாத்து போகிற ஒரு விதையை விதைக்கிறோம் இல்லையா? ஒரு செத்து போகிற விதையை விதைக்கிறோம், அது சாகாத விதையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா.
நல்லா சொல்லுங்களேன், புரியுதா உங்களுக்கு? ஒரு செத்து போகிற ஒரு விதையை விதைக்கிறோம் மண்ணில், அது செத்து போய் அது பலியாகி அது செதஞ்சு என்னவாகுது? பல நூறு பல ஆயிரம் உயிருள்ள விதைகளை கொடுக்குதாங்க. அதுதான் உயிர்த்தெழுதல். அது எப்போ நடக்கணும்? எப்போ நடக்கணும்? உயிர்த்தெழுதல் அனுபவம் இல்லாமல் சாகக்கூடாது இந்த பூமியில். இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கிங்க. என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் தூங்க மாட்டீங்க. இல்லைன்னா என் பேச்சு உங்களுக்கு தூக்கம்தான் வரும். நான் ஆசிரியர், கண்ணை பார்த்து பேசுகிறவன், கண்ணு மூடிக்கிட்டு பேசுகிறவன் கிடையாது. சரிதானா? என்ன கேட்டேன் இப்போ? உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணிச்சுங்க. ஆண்டவரை நான் அனுதினமும், அடுத்த வசனத்தில் அவர் பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம்னா மனசுக்குள்ளார அந்த ரத்தம் வந்து எல்லா பாவங்களையும் தூண்டுகிற அவயவங்களையும் பாவங்களையும் எண்ணங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி 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 சுத்தமாக்கி 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 அதை பலி கொடுத்து அதை உயிர்ப்பித்து புதுசாக வெளியில் வரப்போகுதுங்க. புதுசாக வரணுமா? புது வாழ்க்கை. அப்படி அது அனுதினமும் நடக்கணும். ஒரு நாள் நடந்துட்டா பத்தாது. 84 6வது ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்துச்சு அப்படிங்கிறத இல்லை, அன்னைக்கு துவங்குச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. எதுக்குங்க சர்ச்சு வச்சுருக்கிறாங்க? பொழுது போகிறதுக்கா? இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். புதுசாக பிறந்துட்டீங்க, என்ன செய்யணும்? வளரணும். படுத்தே கிடக்கிற குழந்தை அப்படியே லைட்டாக திரும்பணும், கமரணும், அப்புறம் 4 காலில் நடக்கணும், அப்புறம் 2 காலில் நடக்கணும், விழுவும், கையில் காலில் அடிப்படும், சில நேரத்தில் கடினமாக அடிப்படும், 2 கதை பிடிச்சி நடக்கும், அப்புறம் நடக்கும். நல்ல சாப்பாடு, பால் குடிச்சிட்டு இருந்தது, அப்புறம் தண்ணி மோர் சாப்பாடு குழச்சி வச்ச சாப்பாடு, அப்புறம் நல்ல கறியெல்லாம் தின்னு புஷ்டியாகி தானே ஓடி உழைச்சி, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்வதற்கு உயிர்த்தெழுதலின் அனுபவம், உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னு ஏதோ தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆட்டுறது கிடையாது. அது பிசாசு ஓடும், வியாதி ஓடும். ஆனால் உயிர்த்தெழுதல் அப்படி வராதுங்க. ஒருத்தர் தலையில் கையை வச்சு ஆண்டவரே இவர் உயிர்த்தெழுவானாக, ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை கொடுப்பீராக அப்படின்னா ஒன்றும் நடக்காது. இந்த மேஜிக் நடக்கவே நடக்காது. ஏன்? அப்படி நடத்தினால்தான் ஆண்டவரை நடத்திட்டு போயிடலாம்ல. உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்னு சொன்ன ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட கடவுதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆகுமா ஆகாதா? டால்மியாபுரம் ரட்சிக்கப்படுவதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா ரட்சிக்கப்படுமா படாதா? ரட்சிக்கப்பட்டுரும். ஆனால் அதை செய்ய மாட்டார். ஏன்? உங்களே என்னையும் அந்த வேலைக்காக நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. நீ அனுபவிச்ச, நீ போய் சொல்லு, நீ சொல்கிறத அவங்க கேட்கணும், சபையிலேருந்து அனுப்பணும், நீ சொல்லணும், அவங்க கேட்கணும், கேட்டதை நம்பணும், நம்பினதை அவங்க நடைமுறைப்படுத்தணும். அப்போது தான் அவன் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் துளிர் விடும். சும்மாலாம் நடக்காது. விதைக்காமல் இருக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் விதைக்காமல் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க சர்ச்சில். விதைங்க, வீடு வீடாக போங்க, ஊர் ஊராக போங்க, ஒவ்வொரு நபர்கிட்டையும் போங்க, தனித்தனியாக உட்காருங்க, பேசுங்க, குடும்ப குடும்பமாக போங்க, பேசுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, அவங்கள புரியும்படியாக சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுங்க. ஏற்றுக்கிட்டாங்கிறத உறுதிப்படுத்துங்க. அவங்க உறுதிப்படுத்திட்டிங்கன்னா அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் சபையில் சேர்த்தாங்க. அவர் ஆண்டவர் சேர்த்துக்குவார். நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிடணுன்னு அவசியமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தானாக ஒடியாருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும். அவங்க இங்கே வரணுன்னா நீங்கள் அங்கே போகணும். முன்மாதிரியாக நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் முழுமையான உயிர்த்தெழுதல். அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு விடலை. அவருடைய உயிர்த்தெழுதல் முழுமையானது. அதனால தான் அவருடைய முழு சரீரமும் அவருடைய ஆன்மா சொல்றதை கேட்குது. பாவ பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய ஆசை நல்லது செய்யணும்னு இருக்கு, ஆனா என் சரீரம் செய்ய மறுக்குது.
There is a conflict between my soul and body. என்னுடைய ஆன்மாவுக்கும் என் சரீரத்துக்கும் மாமிசத்துக்கும் போராட்டம் நடக்குதுயா. நிறைய நேரத்தில் என் மாம்சம் ஜெயிச்சிருது. ஜெயிக்குதா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஆமா தானே. ஏன்? எது கை ஓங்கி இருக்கோ அதானே ஜெயிக்கும். எந்த கை ஓங்கி இருக்கோ அந்த கை தான் ஜெயிக்கும். இவன் மாமிசம் ஓங்கி இருக்கிறதுனால அது ஜெயிக்குது. ஆனால் இயேசுவுக்கு மாமிசம் ஓங்கி இருக்கல. அவருக்கு பசி எடுத்துச்சு, சாகிறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துச்சு, களைப்பு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் உயிர் தெழுந்த பின்பு அந்த சரீரத்தை இவருடைய ஆன்மாக்கு அது பண்ணுது. பூட்டிய வீட்டுக்குள்ளார போறாரு, ஆனால் கையை காட்டுறாரு, காலை காட்டுறாரு, காயத்தை காட்டுறாரு, சாப்பிட்டு காட்டுறாரு, எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறாரு. அது எப்படி நடக்கும்? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். முழுமையான உயிர்த்தெழுதலிலே ஆவியின் ஆளுகை சரீரத்தின் மேல் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் ஆவியினாலே ஆளப்படுகிறேனா மாமிசத்தினாலே ஆளப்படுகிறேனா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னும் இன்னமும் நமக்கு மாமிசத்தில் தான் ஆட்டப்படுறோம். நான் மட்டும் அப்படிம்பாங்க பாரு, என்ன இருக்கான் அங்கே தான் மூளையில் பத்திரமா வச்சிருக்கிறோம். நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் இச்சைகளையும் ஆசைகளையும் வெறுப்புகளையும் மன்னிக்காத தன்மைகளையும் வைராக்கியத்தையும் குரோதத்தையும் பெரிய பட்டியலே போடுறார். 5ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல இருக்கா இல்லையா? நமக்குள்ளார எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருப்போம். வெள்ளையடிக்க கல்லறை பாட்டி மாதிரி அழகாக கிறிஸ்டின் ஆனோன்னா அழகாக தலை சீவி பவுடர் போட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை மாதிரி போட்டு பார்க்கவே தோற்றத்தை மாற்றிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளார என்ன தான் இருக்குது? போனம் நாத்தம் பிடிச்ச போனம் தான் இருக்குது, நாத்தம் பிடிச்ச பாவம் தான் இருக்குது. சிலுவையில் கொடுத்துருங்கய்யா. முழுமையான உயிர்த்தெழுதல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு முழுமையை அடைகிற வரைக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் நாம் நிறைவு கொள்ளக்கூடாது. You should not be content or satisfied of your resurrection. It should reach the perfect one, the complete one. முழுமையான உயிர்த்தெழுதலை இயேசு அடைந்தாருங்க. அது நமக்கு வேணும். ஏதோ 4 விஷயத்தில் நான் உயிர் தெளிஞ்சிட்டேன், மாறிட்டேன், போதும்பா அப்படின்னு சொல்லி ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உயிர் தெளிதலை பற்றி கவலைப்படவே மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். யாராவது ஏதாவது சொன்னால் அவ்வளோதான், கடுப்பாயிருவோம். நடந்துச்சா இல்லையா? சென்னையில் ஒரு போதகர் கிட்டத்தட்ட 25 வருஷமாக புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறது கிடையாது. பொண்டாட்டி ஒரு பக்கம் சர்ச்சு, புருஷன் ஒரு பக்கம் சர்ச்சு, பெரிய சர்ச். அதை விட பெரிய போதகர் போய் சொல்லியிருக்கிறார், எப்பா நீ சாக போகிற, டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் சில நாள் தான், சீரியஸாக சொல்கிறேன், நீ உன் பொண்டாட்டியோட போய் மனம் திரும்பிக்கோ, ஒப்புரவாய்க்கோ, சரியாயிரு, பரலோகத்துக்கு போகணும். நீ இவ்வளோலாம் பிரசங்கம் பண்ணியிருக்க, இவ்வளோ ஆத்துமாவை சேர்த்துருக்கிற, இத்தனை கிளை சபைகளை வச்சுருக்கிற, இத்தனை ஊழியக்காரங்களெல்லாம் வச்சுருக்கிற, ஆனால் உங்கள் அண்ணா பொண்டாட்டியோடைய நீ ஒழுங்கா இல்லையேப்பா. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஏன் ஒப்புரவாகணும்? நான்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நான் சரியாக தான் இருக்கிறேன். பயங்கர கோபத்தோடு திட்டி இருக்கிறார். மறிச்சிட்டாரு. போனது பக்கம் பொண்டாட்டி பிள்ளைங்களும் இல்லை, சபையாரும் இல்லை, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. லைவில் வேற வெளியாடிச்சு. இதெல்லாம் வேதனை. இன்னும் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் நாளுக்கு நாள் முழுமையை நோக்கி, பரிபூரணத்தை நோக்கி போக வேண்டும். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் புதிதாக பிறந்த அந்த வாழ்வில் முழுமை அடைய வேண்டும், பரிபூரணம் அடைய வேண்டும். ஐயா, ஆண்டவர் அதைத்தான். ஏன்? அவர் பரிபூரணர். ஹல்லேலூயா. அவர் பரிபூரணராய் இருப்பது போல நீங்களும் பரிபூரணராய் இருக்க வேண்டும். அவர் பரிபூர்ணமாய் உயிர்த்தெழுந்ததை போல நீங்களும் நானும் பரிபூர்ணமாய் உயிர்த்தெழ வேண்டும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும். கடைசியாக சொல்லுகிறது, முடிவில்லா உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் இயேசுவோடு முடிந்து விடவில்லை. It still continues. The resurrection of Jesus is being still going on, moving on, continuing.
அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நம் மூலமாக, இன்னும் நாம சந்திக்க போற மனிதர்கள் மூலமாக அந்த உயிர்த்தெழுதல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூமியிலே அவர் எப்படி இந்த பூமியிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிறக்கிறாரோ அப்படியாக அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயலை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு தொடர்கதை. இயேசுவின் வருகை வரைக்கும் நடக்க வேண்டும், முழுமை அடைகிற வரைக்கும் நடக்க வேண்டும். இது அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருங்க, போதும், அதை செலிப்ரேட் பண்றேன், ரைட், பட் எனக்கும் அந்த அனுபவம் வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என் பேச்சை கேட்கிற, என் பிரசங்கத்தை கேட்கிற, நான் அறிவிக்கிற நற்செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் இந்த முழுமையான அனுபவம் வேண்டும். அது ஒரு தொடர்கதையாக மாற வேண்டும், தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். செய்வோமா? இதை செஞ்சா இந்த இடம்லாம் எப்படி இருக்கும்? பத்தாதுல்ல? நல்லா தாராளமாக உட்காந்துருக்கமா நினைக்கிறீங்க? இன்னும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி 2 மடங்கு இன்னும் வந்து உட்காரலாம். இந்த இடத்துல உட்காரலாமா இல்லையா? நடக்குமா? அடுத்த வருஷத்தில் நடக்கணும். ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மா. என்னது? ஒரு வருஷத்தில் அடுத்த ஈஸ்டருக்கு வரும்போது எல்லாரும் ஒரு ஆத்மாவை என்ன செய்யுங்க? ஞானஸ்தானத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். புதுசாக பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் சர்ச்சுக்கு வா, இன்னைக்கு சோறு போடுறாங்கன்னு கூப்பிட்டு வரதில்லை. எதுக்கு கூப்பிட்டு வரணும்? ஞானஸ்தானத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். அடுத்த வருஷம் ஈஸ்டருக்கு இடம் பார்த்தக்கூடாது. ஆளுக்கு ஒன்று, ஈச் ஒன் கேட்ச் ஒன். சொல்லுங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒவ்வொரு ஆத்மா அவனுடைய வாழ்க்கையில் உயிர் தள்ள வேண்டும். இது முடிவில்லாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிலையும் இயேசு பிறக்கணும், அவருடைய பாவங்கள் பலியீடாகணும், இயேசுவுக்குள்ளாக அவர்கள் இயேசுவிலிருந்து உயிர் எழுதணும், அவர்கள் நம்மோடு வாழ சேர்ந்து பிரயாணம் பண்ணணும். தட் இஸ் கால்டு சர்ச், தட் இஸ் கால்டு ஃபெலோஷிப் ஆஃப் த பிலீவர்ஸ். அதுதான் விசுவாசிகளின் ஐக்கியம். இது தொடர்ந்து கொண்டே போக வேண்டும். இதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி.